ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட் சுத்ரா. இன்றைக்கி நம்ம லோக்கமோஷன் அண்ட் மூமெண்ட்டோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹியூமன் ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் ஸ்கெலட்டல் சிஸ்டம் consists of framework of bones 206 and few cartilages. The bones has a very hard matrix due to calcium salts. Cartilage has slightly pliable matrix due to chondroitin salts. நம்ம பாடியில் 206 போன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்டிலேஜஸும் இருக்குது. ஒரு போனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா அது ஹார்டாக இருக்கும். வெரி ஹார்ட் மேட்ரிக்ஸ், அது ஹார்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா கால்சியம் சால்ட்ஸ் இருக்கிறதுனால. கார்டிலேஜ் ஏன் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னா அதில் ஸ்லைட்லி ப்ளேயபிள் மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் எதனால் அப்படின்னா காண்ட்ரோட்டின் சால்ட்ஸ்னால. சரி, இப்போ ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டமை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஆக்சியல் ஸ்கெலிட்டன், இன்னொன்று அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் டோட்டலாக 80 போன்ஸ் இருக்குது. அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டனில் டோட்டலாக 126 போன்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட டிவிஷன்ஸை பார்க்கலாம். நம்ம என்ன சொன்னோம், ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் மொத்தம் 80 போன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம், கரெக்டாக? இப்போ அதில் உள்ள டிவிஷன்ஸ்னால் என்ன? போன்ஸ் ஆஃப் ஹெட், தலையில் உள்ள போன்ஸ் எல்லாமே என்ன தான் சொல்லுவோம், ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அடுத்து என்னது? ஸ்டெர்னம். ஸ்டெர்னமையும் நம்ம என்ன தான் சொல்லுவோம், ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அடுத்து என்னது? ரிப்ஸ். நம்ம லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் தெரியுமா, அதுதான் என்னது? ரிப்ஸ். அதுக்கடுத்து வெர்டிப்ரல் காலம். இது நம்மளோட ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. இதுக்கு அது போக நிறைய யூசஸும் இருக்குது. அடுத்து அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டனில் உள்ள டிவிஷன்ஸ் பார்க்க வேணாமா, அதையும் பார்த்துடலாம். அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டனில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 126 போன்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்குன்னா போன்ஸ் ஆஃப் 4 limbs, அடுத்து பெக்டோரல் கிரிடில், அதுக்கடுத்து என்னது? பெல்விக் கிரிடில், அதுக்கடுத்து போன்ஸ் ஆஃப் ஹைண்ட் limbs, நம்மளோட காலில் உள்ள போன்ஸு, கையில் உள்ள போன்ஸு, பெக்டோரல் கிரிடில் அண்ட் பெல்விக் கிரிடில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் உள்ள டிவிஷன்ஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? போன்ஸ் ஆஃப் ஹெட். போன்ஸ் ஆஃப் ஹெட்டில் மொத்தம் 28 போன்ஸ் இருக்குது. இப்போது இந்த போன்ஸ் ஆஃப் ஹெட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்னது? ஸ்கல், இன்னொன்று இயராசிக்கல்ஸ். நோட்: அக்கார்டிங் டு நியூ என்சிஆர்டி, ஹயாய்டு போன் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஸ்கல். நம்மளோட பழைய என்சிஆர்டி படி ஹயாய்டு போன் ஒரு யூ ஷேப்டு போன். இது நம்மளோட ஸ்கல்லில் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளோட நியூ என்சிஆர்டியில் ஹயாய்டு போன் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கும் ஹயாய்டு போன் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அ ஸ்கல்னு நியூ என்சிஆர்டி படியே நீங்கள் படிக்கலாம். சரி, நம்ம இப்போது ஸ்கல்லை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இட் இன்க்ளூட்ஸ் cranial bones and facial bones. cranial போன்ஸ்னால் நம்ம பிரெயினுக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே என்ன தான் சொல்லுவோம், cranial போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஷியல் போன்ஸ்னால் நம்ம ஃபேஸில் இருக்கிற போன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம், ஃபேஷியல் போன்ஸ்னு சொல்லுவோம். cranial போன்ஸில் மொத்தம் 8 இருக்குது. அந்த 8 என்னன்னாலாம் இன்க்ளூட்ஸ் ஃப்ரான்டல், பெரைட்டல், டெம்போரல், ஆசிபிட்டல்ஸ், ஸ்பினாய்ட், எத்திமாய்டு. இது எல்லாமே என்ன தான் சொல்கிறாங்க, கிரேனியல் போன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த போன்ஸோட நேம்லாம் நீங்கள் ரொம்ப கிளியராக படிக்கணும், ஏன்னா இதிலேருந்து எம்சிக்யூஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதுலேயும் இந்த பெரைட்டல் போனையும் டெம்போரல் போனையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 போனும் தான் என்னது பேர்டாக இருக்கும். இது எல்லாமே சிங்கிளாக 1 தான் இருக்கும். இந்த 2 மட்டும்தான் பேர்டாக இருக்கும். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் உங்களுக்கு எம்சிக்யூவில் கேட்கலாம். அடுத்து ஃபேஷியல் போன்ஸ். ஃபேஷியல் போன்ஸில் உங்களுக்கு மொத்தம் 14 போன்ஸ் இருக்குது. அது என்னென்னா நாசல்ஸ், மேக்ஸிலே, ஜைகோமேட்டிக், லாக்ரமெல்ஸ், palatine, inferior nostrils, mandible, vomer. இதில்
மேண்டிபலும் வார்மரும் சிங்கிள் போன், இது எல்லாமே பேர்டாக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், எது எது பேர்டு, எது எது சிங்கிள் போன் அப்படின்ட்டு. நீங்கள் அதில் இருக்கிற போன்ஸ் எது எது சிங்கிள் போன், எது எது பேர்டு அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் கிளியராக படிக்கணும். 1க்கு 2-3 தடவை படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயர் ஆசிக்கல். இயர் ஆசிக்கல் என்னது? மேலஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டெப்ஸ். இது பேர்டாக தான் இருக்கும். இயர் நமக்கு பேர்ட், ஸோ அதனால் இதுவுமே பேர்டாக தான் இருக்கும். இந்த சைடில் 3 இருக்கும், இந்த சைடில் 3 இருக்கும், டோட்டலாக 6 இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், போன்ஸ் ஆஃப் ஹெட் மொத்தம் எத்தனை? 28. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் உங்களுக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வச்சுக்கலாம். இதில் இருந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ் கேட்கலாம். லைக் லேபிள் பண்ண சொல்லுவாங்க, இந்த போன் என்ன போன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? எத்திமாய்ட் போன், அடுத்து ஸ்பினாய்ட் போன், நெக்ஸ்ட் ஃப்ரான்டல் போன், பெரைட்டல் போன், டெம்போரல் போன், ஆசிபிட்டல் போன், ஆசிபிட்டல் காண்டைல். இது எல்லாமே கிரேனியல் போன்ஸ். என்னது? கிரேனியல் போன்ஸ். ரிமைனிங் இருக்கிற எல்லாம் லாக்ரமல், நாசல், ஜைகோமேட்டிக், மேக்ஸிலா, மேண்டிபிள், இது எல்லாமே என்னது? ஃபேசியல் போன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த யூ ஷேப் போன் தான் நான் சொன்னேன், ஹயாய்டு போனு. இது பழைய என்சிஆர்டி படி இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்கல். ஆனால் நியூ என்சிஆர்டி படி இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஸ்கல். நெக்ஸ்ட் டயக்ராம் என்னது? இயர் ஆசிக்கல். இதில் உங்களுக்கு 3 போன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது? மேலஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட், the skull articulates with the first vertebra, atlas of the vertebral column with the help of 2 occipital condyle, dicondylic skull. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் என்னது? vertebral column. இந்த ஸ்கல்லு vertebral columnல எதோட போய் அட்டாச் ஆகுது? ஆர்டிகுலேட்ஸ்னால் ஜாயின்ஸ்னு அர்த்தம். ஜாயின்ஸ் எதோட போய் ஜாயின் ஆகுது அப்படின்னா அட்லஸோட தான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் ஆகுது. எதோட ஹெல்ப் மூலமாக? ஆசிபிட்டல் காண்டைல்ஸ் மூலமாக. ஆசிபிட்டல் காண்டைல்ஸ் ஒரு ஹியூமனுக்கு 2 இருக்கும், அதனால தான் அது டைகாண்டைலிக் ஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டயக்ராமில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கலாம். இந்த க்ரீன் கலர் ரீஜியன் தான் என்ன சொல்கிறாங்க? ஆசிபிட்டல் காண்டைல். ஃபஸ்ட்டு டயக்ராமை விட செகண்ட் டயக்ராமில் ஏன் டைகாண்டைலிக்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த க்ரீன் கலர் ரீஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இந்த 2 வச்சு தான் வெர்டிபிரல் காலமில் அட்லஸோட போய் அட்டாச் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெர்டிபிரல் காலம். ஃபார்ம்ட் ஆஃப் 26 vertebrae. They are 5 types. 1. cervical vertebrae. இதில் 7 bones இருக்குது. thoracic vertebrae. இதில் 12 bones இருக்குது. lumbar vertebrae. இதில் 5 bones இருக்குது. sacral vertebrae. இதில் 5 bones fused to form 1 bone. இதனால தான் இதை 1 ஃபியூஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு போன் இது ஃபியூஸ்டு, பல போன்ஸ் ஃபியூஸ் ஆகிறதுனால ஒரு போன் ஃபார்ம் ஆகுது. அடுத்து காக்சிஜியல் வெர்டிப்ரே. இது 4 bones fused to form 1 bone. Vertebra has a central hollow portion, neural canal, through which the spinal cord passes. Number of cervical vertebrae are 7 in all mammals.
Vertebral column protects the spinal cord, supports the head, serves as a point of attachment of the ribs and musculature of the back. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வேர்டிப்ரால ஒரு சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது, நியூரல் கேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தான் ஸ்பைனல் கார்ட், நம்ம அடிக்கடி இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பைனல் கார்ட்னு. அந்த ஸ்பைனல் கார்டு இந்த நியூரல் கேனல் வழியாக தான் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சர்விக்கல் வெர்டிப்ரே நம்ம 7ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம்னா 7 தான் எல்லா மேமல்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமமாக 7 தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு எம்சிக்யூவில் கேட்க சான்சஸ் இருக்குது. மேமல்ஸ் நேம்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த எக்ஸாம்பிள்ஸுமே கொடுக்கலையே, அதனால இதில் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறதுன்னு யோசிக்கக்கூடாது. உங்கள் என்சிஆர்டி புக்கில் வேறு நிறைய லெசன்ஸில் மேமல்ஸ் நேம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அந்ததுலேருந்து ஒரு மேமல்ஸ் நேம் கொடுத்துட்டு இதில் எத்தனை சர்விக்கல் வெர்டிப்ரே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா அசிஸ்டன்ட் ரீசனில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வெர்டிப்ரல் காலம் ப்ரொடெக்ட்ஸ். எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது? ஸ்பைனல் கார்டை. அப்புறம் ஹெட்டை சப்போர்ட் பண்ணுது. ஹெட்டு போய் அட்டாச் ஆகிற ரீஜன் என்னது? வெர்டிப்ரல் காலம். ஸோ ஹெட்டை சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுது? ரிப்ஸ் எல்லாமே போய் எங்கே தான் போய் அட்டாச் ஆகும்? வெர்டிப்ரல் காலமில் தான் போய் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் மசில்ஸ் எல்லாமே போனோட அட்டாச் ஆகிருக்கும். கரெக்டு தானே? ஸ்கெல்டல் மசில்ஸ்லாம் என்ன பண்ணோம்? போனோட போய் அட்டாச் ஆகிருக்கும். அப்போது மஸ்குலேச்சர் ஆஃப் த பேக், பின்னாடி உள்ள எல்லா நம்மளோட பேக் சைடில் உள்ள எல்லா மசில்ஸுமே எங்கே தான் போய் அட்டாச் ஆகிருக்கும்? வெர்டிப்ரல் காலமில். இந்த டயக்ராமில் உங்களுக்கு சர்விக்கல் வெர்டிப்ரா கொடுத்துருக்காங்க. சர்விக்கல் வெர்டிப்ரா எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். நெக்ஸ்ட்டு தொராசிக் வெர்டிப்ரா. தொராசிக் வெர்டிப்ரா 12 இருக்கும். இதில் தான் ரிப்ஸ் போய் அட்டாச் ஆகும். அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லம்பார். லம்பார் மொத்தம் 5 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சாக்ரம், அடுத்து காக்கைக்ஸ். அப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த வேர்டிப்ராக்குள்ளே இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் இருக்கும். இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் இது ஒரு போன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு வேர்டிப்ராக்குள்ளேயும் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெர்னம், அதாவது breast bone. A flat bone on the ventral midline of the thorax. இந்த ஸ்டெர்னம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது எங்கே இருக்கும்? வென்ட்ரல்னா முன்னாடி, டார்சல்னா பேக் சைடு. ஓகேயா? வென்ட்ரல் சைடில் மிட்லைனில், அதாவது சென்டரில் thorax, சென்டர் ஆஃப் தி thorax. thorax என்ன சொன்னோம்? thoracic vertebrae சொன்னோமா? ஸோ அந்த மாதிரி வென்ட்ரல் சைடில் என்ன இருக்கும்? ஸ்டெர்னம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிப்ஸ். ரிப்ஸ் 12 பேர்ஸ் இருக்கும். இந்த ரிப்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரூ ரிப்ஸ். இது என்னென்னா ஃபஸ்ட்டு 7 பேர்ஸை நம்ம என்ன தான் சொல்லுவோம்? ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வெர்டிப்ரோ கான்ட்ரைல் ரிப்ஸ். இது ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன போன்ஸ்லாம் வரும் அப்படின்னா 8th, 9th அண்ட் 10th பேர்ஸ். இந்த 3த்தையுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம்? வெர்டிப்ரோ கான்ட்ரைல் ரிப்ஸ் இல்லைன்னா ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம சொல்கிறது ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். இதில் என்னென்ன போன்லாம் வரும்? மீதி இருக்கிற 2 போன் என்னது? 11th அண்ட் 12th பேர் ஆஃப் போன்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஈச் ரிப் ஹேஸ் 2 articulation surfaces on its dorsal end, so it is called bicephalic. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு பேர் சொல்லிட்டோம். நமக்கு 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. ஆனால் 12 thoracic vertebrae தான் இருக்குது. இந்த ரிப்ஸ் போய் thoracic vertebraeல அட்டாச்மெண்ட் ஆகும். அப்போது 2 ரிப்பு எங்கே போய் அட்டாச் ஆகும்? ஒரு thoracic vertebraeல போய் அட்டாச் ஆகும். இதே மாதிரி 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸு
12 thoracic vertebrae போய் அட்டாச் ஆகும். இதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைசெஃபலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து true ribs are dorsally attached to the thoracic vertebrae and ventrally connected to the sternum with the help of hyaline cartilage. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹைலின் கார்டிலேஜ் எந்த கார்டிலேஜால் போய் அட்டாச் ஆகிருக்குங்கிறதுக்கு கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ட்ரூ ரிப்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா டார்சலாக அதாவது பேக் சைடில் தொராசிக் வெர்டிப்ராவோட கனெக்ட் ஆகிருக்கும். வென்ட்ரல் சைடில் ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகும். எதோட ஹெல்ப் மூலமாக? ஹைலின் கார்டிலேஜ் மூலமாக. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அடுத்து false ribs do not articulate directly with the sternum but joins the 7th rib with the help of hyaline cartilage. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கார்டிலேஜால்? ஹைலின் கார்டிலேஜால். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபால்ஸ் ரிப்னா என்ன? வெர்டிபிரல் காலமோட போய் அட்டாச் ஆகும். எப்போ? டார்சல் சைடில். ஆனால் வென்ட்ரல் சைடில் டைரெக்டாக ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகாது. அதுக்கு பதிலாக 7th ரிப் என்னது? இது வந்து ட்ரூ ரிப்னு நம்ம சொன்னோம் கரெக்டாக. இந்த ட்ரூ ரிப் அதாவது 7th ரிப்பில் போய் அட்டாச் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைலின் கார்டிலேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஃப்ளோட்டிங் ரிப் ஆர் நாட் கனெக்டட் வென்ட்ரலி. அதாவது ஃபால்ஸ் ரிப் வந்து 7th ரிப்போடையாவது கனெக்ட் ஆச்சு, அது அந்த இன்டைரக்டாவது ஸ்டெர்னமோட கனெக்ட் ஆகுது கரெக்டாக. ஆனால் ஃப்ளோட்டிங் ரிப் வந்து இன்டைரக்டாக கூட ஸ்டெர்னமோட ஜாயின் ஆகாது. ஃப்ளோட்டிங் ரிப் வெர்டிப்ரல் காலமோட மட்டும்தான் ஜாயின் ஆகும், ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த 1 to 7 ரிப்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரூ ரிப்ஸு அப்படின்னு சொல்கிறோம். 8, 9 and 10th ரிப்பை என்ன தான் சொல்கிறோம்? ஃபால்ஸ் ரிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெர்னம், இந்த ஸ்டெர்னம் தான் நம்ம சொன்னோம் ஃப்ளாட் போன் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் இன் த வென்ட்ரல் மிட் லைன் ஆஃப் தொராக்ஸ் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக. ஸ்டெர்னம். அடுத்து இந்த பேக் சைடில் உங்களுக்கு வந்து லேபிள் பண்ணியிருக்கிறது என்னது? வெர்டிப்ரல் காலம். இந்த 11th and 12th தான் என்ன சொல்கிறோம்? ஃப்ளோட்டிங் ரிப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 போன் மட்டும் போய் ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகலை. நெக்ஸ்ட் டயக்ராமில் உங்களுக்கு ஹைலின் கார்டிலேஜோட அட்டாச் ஆகிற இந்த ரீஜன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைலின் கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜை தான் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளூ கலர் ரீஜனில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதோட நம்ம வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். Comment your doubts on the comment section. I'll reply to all your doubts. And don't forget that expert in anything was once a beginner. Thanks for watching. Bye-bye.